2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற கர்த்தர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு கர்த்தர் விதையை கொடுக்கிறவராக இருக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு விவசாயம் செய்து இன்றைக்கு அநேக பயிர்கள் விளைகிறது என்றால் அதற்கு விதை மிகவும் அவசியமாக அது இருக்கிறது. ஆகவே விதையை அளிக்கிறவர் கர்த்தராக அவர் இருக்கிறார். எத்தனையோ பேரை போஷிக்க இந்த கோடான கோடி பேர் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் போஷிக்க விதை அவசியமாக இருக்கிறது. அது விளைச்சலை தரும்போதுதான் அது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நாம் சாப்பிடுவதற்கு அது உறுதுணையாக உதவியாக அது இருக்கிறது. ஆகவே நம்முடைய விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். அந்த விதையை நமக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுடைய எல்லா நீதியின் விளைச்சலையும் அவர் வர்த்திக்க செய்தார். 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல நம்முடைய நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உங்கள் முழு பலத்தோடு செய்யுங்கள். அப்பொழுது அந்த கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க அந்த வேலையில உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அதன் மூலமாக கிடைக்கிற சம்பளத்தை நீங்கள் சரியாக அதை யூஸ் பண்ணுகிற பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் லஞ்சம் வாங்கி பரிதானம் வாங்கி இன்னைக்கு ஏமாற்றுகிறவர்கள், ஏமாற்று வேலை செய்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக அவருடைய சந்ததி இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 2வது காரியம், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அடைய முடியாது. அவர்கள் ஆக்கினையை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஏழையை கொள்ளையிடுகிறவன் அவன் கர்த்தரை கொள்ளையிடுகிறவனாக அவன் இருக்கிறான். ஆகவே ஏழையை நீ கொள்ளையிடாதே, ஏழைகளுடைய வயிற்றிலே நீ அடித்து நீ சாப்பிடாதே. நீ அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் நீ உதவி செய்கிறவனாய் நீ இருக்கிற பொழுது நிச்சயம் கர்த்தர் உன்னை பல மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் நிச்சயமாகவே அவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை 100 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.